வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கு. திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, அக்டோபர் 1ஆம் தேதி திருமலை ஸ்ரீவாரி கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம். இந்த கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் திருமலாவில் வருஷத்துக்கு 4 வாட்டி நடக்கும். இந்த 4 டைம்ஸ்ன்னு பார்த்தோம்னா உகாதி, ஆனிவார ஆஸ்தானம், வைகுண்ட ஏகாதசி, வார்ஷிக பிரம்மோற்சவம். இந்த ஃபெஸ்டிவல் டேஸ்க்கு முன்ன வர்ற செவ்வாய்க்கிழமை கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கும். அக்டோபர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் திருமலா ஸ்ரீவாரி வார்ஷிக பிரம்மோற்சவம் வருது. ஸோ இந்த பிரம்மோற்சவத்துக்கு முன்ன வர்ற செவ்வாய்க்கிழமை, அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி டெம்பிள் கிளீனிங்கிறது பரிமள சுகந்த திரவியங்களை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்ரீவாரி ஆனந்த நிலையம் இருக்குல்ல, மூலவர் இருக்கார்ல, அங்கேருந்து மகாத்வாரம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்ளீனிங்கிறது பண்ணுவாங்க. வருஷத்தில் 4 வாட்டி நடக்கும் கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம். அன்றைக்கி ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸில் அஷ்டதள பாத பத்தாராதன சேவான்றது அன்றைக்கி கேன்சல் பண்ணியிருக்காங்க. விஐபி பிரேக் தர்ஷன்ஸ் கூட கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன், சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கிக்கிட்டு போவாங்கள்ல பக்தர்கள். இப்போ ஆல்ரெடி ஆன்லைனில் தர்ஷன் டிக்கெட்டு புக் பண்ணவங்க அன்றைக்கி தர்ஷனத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் ஷெட்யூல்டுக்கு நீங்கள் தர்ஷனத்துக்கு போகலாம். கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம்ன்றது காலையில் நடக்கும், ஒரு 11 மணி வரைக்கும் நடக்கும். ஸோ 11 மணிக்கு மேலே காலையில் ஒரு 12 மணி அப்படி தர்ஷனத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அலோவ் பண்ணுறதுக்கு. ஸோ எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வதர்ஷனத்துக்கு போகிற பக்தர்களுக்கு அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 ஹவர், ஒரு ½ ஹவர் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோ தான். ஸோ ஆல்ரெடி ஆன்லைனில் தர்ஷன டிக்கெட்டு புக் பண்ண பக்தர்களுக்கு சேம் ஷெட்யூல்டுக்கே நீங்கள் தர்ஷனத்துக்கு போகலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் பிரம்மோற்சவத்தில் ஒரு பார்ட்டாக கருட சேவா அக்டோபர் 8ஆம் தேதி வருது. ஸோ அன்றைக்கி தர்ஷனத்துக்கு போகிற பக்தர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி க்ரௌடுன்றது அதிகமாக இருக்கும்ல, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சர்வதர்ஷனத்துக்கு போகணும் நினைக்கிற பக்தர்கள் மேக்ஸிமம் அர்லி மார்னிங்கே திருப்பதியில் இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது சேம் டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கனோ இல்லைன்னா நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங் டோக்கன் வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட் வீக்கெல்லாம் பார்த்தோம்னா க்ரௌடுன்றது கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. மத்தியானம் டைமில் கூட டோக்கன்ன்றது அவைலபிள் இருந்தது. அது டெய்லி அப்படியே இருக்குமானா நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, ஒரு எஸ்டிமேஷன் போட முடியாது. சர்வதர்ஷனம் வரைக்கும் பார்த்தோம்னா எந்த எஸ்டிமேஷனும் நம்ம போட முடியாது. அதனால் அர்லி மார்னிங்கே நம்ம திருப்பதி இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா டோக்கன் வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ எப்படியும் நெக்ஸ்ட் கம்மிங் நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்தோம்னா சர்வதர்ஷனத்துக்கு வர்ற பக்தர்கள் க்ரௌடுன்றது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஜென்ரலாக எப்பவுமே பார்த்தோம்னா பிரம்மோற்சவத்துக்கு அப்புறம் அந்த நவம்பர் டிசம்பரில் கொஞ்சம் க்ரௌட் நார்மலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். श्रियकान्ताय कल्याण निधये निधयेर्तिनां श्री वेंकट निवासाय श्रीनिवासाय मंगलम्.